இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தீபா 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 இங்க பாரு, மாப்பிளையும் பொண்ணு வந்திருக்காங்க. அவங்க இந்த ரூம்ல தங்கட்டும், நீ போய் வெளியே படுத்துக்க. போட்டேன்னு வை. என்ன ஓவரா போயிட்டு இருக்க? இது ஏன் ரூம். இத்தனை நாள் நான் இங்க தான் தூங்கிட்டு இருக்கேன். என்னாலலாம் வெளியே போய் படுக்க முடியாது. போ, நீ முதல்ல வெளியே போ. ஏய் ஏய், எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்க? வெளியே மாப்பிள்ளை இருக்காருல்ல, அவர் காதுல விழுந்துற போதுமா? விழுந்தா விழுந்துட்டு போது, எனக்கு என்ன? ஏய் தீபா, கத்தாத, மெதுவா பேசு. ஏய், என்ன பேசுற நீ? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உனக்கு? புதுசா கல்யாணமாகி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற பொண்ணையும் மாப்பிள்ளையும் ரூம்ல தங்க வைப்பாங்களா இல்ல ரோட்ல தங்க வைப்பாங்களா? அறிவு இல்லாமலையா பேசுவ? போ, எந்திரிச்சு ஹால்ல போய் படு. போறேன். என்னெல்லாம் கூத்து பண்றீங்கன்னு பாக்குறேன். போம்மா. ஓ மாப்ள, தப்பா எடுத்துக்காதீங்க மாப்ள. ரூம் ஸ்ப்ரே மட்டும் கொஞ்சம் அடிச்சுக்கிறேன். மாமா, எதுக்கு இதெல்லாம்? இல்ல மாப்ள, அந்த இடத்துல நீங்க அசௌகரியமா இருந்துடக்கூடாதுல்ல, அதான் என்னால முடிஞ்சதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அம்மாடி இந்து, ஒண்ணு தெரியுமா? இந்த ரூம் ஸ்ப்ரே கூட நல்ல வசதியான ரகம் தான். 240 ரூபாய் கேட்டான். நான் விலைய கூட பார்க்கல, உடனே வாங்கிட்டேன். நல்லா கம கமன்னு வாசனையா இருக்குல்ல. ஏன்னா மாப்பிள அவங்க வீட்டுல அப்படித்தானே இருந்திருப்பாரு. நல்லா ஏசி போட்டு ஸ்பிரிங் மெத்தையில ஜம்முன்னு தூங்கி இருப்பாரு. அக்கா வா ஜெயந்தி, இந்தாங்கா. இதுல உங்க துணி மாமா துணி எல்லாமே அயன் பண்ணி வச்சாச்சுக்கா. மாமாவுக்கு மாத்திரையை கொடுத்துட்டேங்கா. கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சிட்டேங்கா. இந்து மறு வீட்டுக்கு போயிருக்கிறதுனால எல்லா வேலையும் நானே முடிச்சிட்டேங்கா. இன்னும் வேற ஏதாவது வேலை பண்ணுமாக்கா? இல்ல ஜெயந்தி, வேற எதுவும் இல்ல. சரிக்கா. ஜெயந்தி, ஒரு நிமிஷம் சொல்லுங்கக்கா. எனக்கா என்னாச்சு? அன்னைக்கு நான் உங்ககிட்ட ரொம்ப கோவமா பேசிட்டேன். அதை நினைச்சு நீ வருத்தப்படுறியா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. நீங்க பெரியவங்க, நீங்க என்ன வேணாலும் என்ன சொல்லலாம்க்கா. நான் அதை கேட்டுக்கணும், அவ்வளவுதான்க்கா. ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அன்னைக்கு கோவத்துல நான் கொஞ்சம் ஆத்திரப்பட்டு பேசிட்டேன். நீ வேற அந்த புதுசா வந்த பொண்ணு முன்னாடி நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா பேசினியா, அதனால நான் கொஞ்சம் அவசரப்பட்டு குழந்தை பாக்கியம் இல்ல அது இதுன்னு வார்த்தையை விட்டுட்டேன். அக்கா, அப்போ நான் அவளுக்கு ஒரு அம்மாவா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு தோணுதுக்கா. என்ன சொல்லு. அவ நம்ம 2 பேருக்குமே பொண்ணுங்கிற போது அவ நல்லது கெட்டதுல நமக்கும் பங்கு இருக்குல்ல. ஆமா, நாம தான் ஒழுங்கா படிக்கல. ஆனா சித்ரா நல்லா படிக்கிற பொண்ணுக்கா. பெருசு பெருசா கனவெல்லாம் கண்டு வச்சிருக்கா. அதுக்கெல்லாம் முட்டுக்கட்ட போட்டு அவளை கல்யாண வாழ்க்கைக்குள்ள தள்ளுறது நல்ல வாக்கா இருக்கு? அவளுக்கு விருப்பமே இல்லாத ஒரு கல்யாணத்துக்கு நாமளும் தோண போறது நல்லாவா இருக்கு? பாத்தியா, உன்கிட்ட கொஞ்சம் பாசமா அக்கறையா 4 வார்த்தை பேசின போதும் எனக்கே புத்தி சொல்றியா? ஐயோ அக்கா, நான் அப்படி சொல்லலக்கா. போதும், இந்த விஷயத்தை பத்தி மேற்கொண்டு எந்த வார்த்தையும் என்கிட்ட பேச வேண்டாம். நீ இப்படி பேசும்போது அவன் நான் பெத்த பொண்ணுன்னு உனக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. அவளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நானும் என் புருஷனும் பார்த்துப்போம். எங்க வாழ்க்கைக்குள்ள நீ கருத்து சொல்ல வேண்டாம். அந்த இந்து வந்ததுக்கு அப்புறம் தான் தேவையில்லாம நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. அவ என்னைக்கு இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சாலும் அன்னையில இருந்தே உன்கிட்ட நிறைய மாற்றம் இருக்கு. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல. உன்னை திருத்திக்கிட்டா உனக்கு நல்லது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அக்கா போ, போய் வேலையை பாரு.
என்ன நேத்து வந்ததுல இருந்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சிக்கிறது என்ன, ஓட்டி விடுறது என்ன, நைட்டு கொஞ்சம் குழாவி பேசுறது என்ன? நீங்க வந்ததுல இருந்து என்ன வெறுப்பேத்துறேன்னு தான் நினைச்சேன். ஆனா ஐயோக்கா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்பா கூப்பிட்டாருன்னு தான் வந்தோம். நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆனா ஒண்ணுக்கா, நான் இங்க வந்தது உனக்கு பிடிக்கவே இல்லை. எங்களை பார்த்ததும் நீ விலகி விலகி போறதும், உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டதும் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆமாண்டி, இந்த இடத்துல நான் கல்யாணம் பண்ணி நான் சந்தோஷமா வாழ வேண்டிய வாழ்க்கை. ஆனா அதை கெடுத்தது யாரு? நீதானே? ஆமா, அப்படி நீ என்னதான் எனக்கு பண்ணிட்ட? சும்மா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஏற்பாடும் பண்ணல, தெரியும்ல? நானே பிரெக்னண்டா இருக்கிறது வெளியே தெரிஞ்சிருமோன்னு பயந்துகிட்டு இருக்கேன். ஆனா நீ எந்த கவலையும் இல்லாம உன் புருஷனை கூட்டிட்டு வந்து கூத்தடிச்சிட்டு இருக்கல. ஏங்கா இப்படி எல்லாம் பேசுறியே? கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த தப்ப பண்ண கூடாதுங்கிற அறிவில்ல உனக்கு? வயித்துல குழந்தை வாங்கிட்டு வந்ததுனால தானே இவ்ளோ பிரச்சனை. நீ ஒழுங்கா முன்கூட்டியே அதெல்லாம் யோசிச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? ஓ, நான் பண்ணது தப்புன்னு என்னே குட்டி காட்டுற அளவுக்கு நீ வளர்ந்துட்டல. இப்ப கூட நீ பண்ணது தப்புன்னு குற்ற உணர்ச்சியே இல்லல. கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம பேசுறக்கா. எது? நான் உனக்கு நன்றியா இருக்கணுமா? வேணும்னா நான் உன் கால்ல விழுந்து தேங்க்ஸ் சொல்லவா? இத பார், இதுக்கப்புறமும் நீ என் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லடி. நானே என் கல்யாணத்தை நடத்திக்கிறேன். இங்க பாருக்கா, சும்மா கோபத்துல இந்த மாதிரி யோசிக்காத. நான் சொன்ன மாதிரி உன் கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன? இவளை நம்பி இருக்கிறதுனால தானே இவ்வளவு திமிரா பேசிட்டு போறா. இவ தயவு இல்லாமலே நம்ம இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டணும். மறு வீட்டுக்கு நீங்க வந்தது, என் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்தீங்க தங்குனது எல்லாம் என் மனசுக்கு அவ்வளவு நிறைவா இருக்கு. ஆம்பளை புள்ளை இல்லாத எனக்கு இப்ப ஒரு புள்ளையா நின்னு எனக்கு தோள் கொடுத்துருக்கீங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த வீட்டு ஆம்பளையா என் 2 பொண்ணுங்களுக்கு நீங்க இருப்பீங்க.